சிறப்பிப்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் பிரபாகர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஏனையருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய எண்ணங்கள்லாம் இந்த தமிழ் அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய திருமுறை கடைகோடி மனிதனுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே இருக்கிறார். அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இந்த அவார்டு என்னை உந்துதல் செய்கிறது. நிச்சயம் என்னுடைய இலக்கை நான் அடைவேன் என்று உறுதிக்கிறேன்.
Sri N. Ravi, Director and Editor-in-Chief, The Hindu. Award Committee Chairman Sri Ajit Choudhary, Sri Suhal Chanjain, former Vice Chancellor and University Varadoswamy, தன்னுடைய தமிழால் என்னை ஆச்சரியப்படுத்தியதோடு பயமுறுத்தியதோடு அல்லாமல் இன்றைக்கு விருது பெற்ற தன்னுடைய கல்வியால், மொழியால், ஆன்மீக சிந்தனையால், கம்பனின் தனித்துவம் மிக்க பாடல்களின் சிறப்பால் தமிழ் உலகையே கவர்ந்திருக்கக்கூடிய சுதா சேஷையன் அவர்களுடைய புன்சிரிப்பாலும் பாராட்டுதலை பெற்ற சுனில்குமார், the convener Sri Anil Kicham, Srimati Jayanti, and all the eminent personalities assembled here today in this extraordinary function. Good morning to all of you. It is my pleasure, pride and honor to be with you all in this award ceremony for eminent personalities of this nation. A society which is honoring its citizens, those who have rendered their extraordinary services in their respective fields, is a real society which is being acclaimed globally. That is none other than Rajasthan Tamil Seva Award Giving Association, Rajasthan Tamil Association. இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் சுனில்குமார் அவர்கள் பேசிய பிறகு தமிழிலே பேசாவிட்டால் எனக்கு ஒரு அமைதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதிலாக பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய மண்ணை சார்ந்த அற்புதமான மனிதர்களை கௌரவப்படுத்துதல் என்பதுதான் பண்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தின் அடிப்படை தேவை என்பதை பலரும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய நலன் அந்த நாட்டின் கிராமங்களை வளப்படுத்துவதன் மூலம் தான் அமையும் என்பது அற்புதமான ஒரு கருத்து. இந்த நாட்டினுடைய கிராமங்களை, கிராமங்கள் சார்ந்த இடங்களை, மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை சார்ந்த பயிர்களின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மானுடம் செழிக்க வேண்டும் என்றால் மானுடத்தின் சிறப்பையே உணர்ந்து அவர்களுக்காக பணியாற்றுதல் வேண்டும் என்று ஒரு ஆகச் சிறந்த குறிக்கோளோடு ஏறத்தாழ ஒரு 35,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு அறிய தந்து 800க்கும் அதிகமான நீர் நிலைகளை மீட்டெடுத்து அவற்றை புனரமைத்து 7,000 மாணவ மணிகளுக்கு அவர்களினுடைய வாழ்வு ஆதாரம் சிறப்பதற்காக பணியாற்றிய பயிர் அமைப்பு இந்த அமைப்பால் இன்று கௌரவப்படுத்தப்பட்டது. ஒரு சிறந்த மக்களுடைய ஒரு அமைப்பாக மாறி தான் சார்ந்த மாநிலத்தின் மொழியின் மக்களின் வாழ்க்கைக்காக வழங்கப்படக்கூடிய இந்த விருதின் மூலமாக ராஜஸ்தான் அசோசியேஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. அதே போல ஒரு சிறு ஓலை குடிசை துவக்கப்பட்டு சென்னையை சார்ந்ததாக இருந்தாலும் சென்னை சார்ந்த மக்களுக்கு கூட சுகாதாரமும்
மருத்துவமும் சரிவர கிடைப்பதில்லை என்பதை உணர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்களால் துவக்கப்பட்டு இன்றைக்கு 100க்கும் அதிகமான படுக்கை வசதிகளோடு கூடிய ஒரு மருத்துவ மையத்தை நிர்வாகித்து அதன் மூலம் மக்களுக்கு தொண்டாற்ற முடிகிறது என்று சொன்னால் பொது சுகாதார மையத்தின் சீரிய பணியை கருத்தில் கொண்டு ராஜஸ்தான் அசோசியேஷன் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. பண்ணின் இசையால் கவரப்பட்டவன் இறைவன் என்று சொல்வார்கள். தேவார பதிகங்களை கேட்பதின் மூலமாக இந்த மண்ணிற்கான மகத்துவத்தை உணர முடியும் என்பது அனைவரும் அறிந்தது. 2000-3000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்களை கொண்ட இந்த புனிதமான மண்ணிலே மூவர் எடுத்து தந்த தமிழினுடைய உன்னதத்தை பன்னிசையால் இந்த மாநிலமெங்கும் கொண்டு சேர்ப்பதோடு அல்லாமல் உலகெங்கும் அதன் பெருமையை பரவச் செய்யக்கூடிய பன்னிசை அறிஞர் தேவார முதல்வர்களின் ஆசிக்கு முழுக்க பாத்திரமானவர், கலைமாமணி விருதை பெற்றவர், இசை பேரறிஞர் என்கிற விருதுகளுக்கெல்லாம் உரியவராக இன்று நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய சர்க்குருநாத ஓதுவார் அவர்களை கௌரவிப்பது தஞ்சை பெரிய கோயிலை கண்ட போதிலும் மகிழ்ந்திருக்காத ராஜராஜன் தேவார பதிகங்களை கண்டெடுத்த போது மகிழ்ந்திருப்பான். அப்படி சர்க்குருநாதன் அவர்களை இந்த அவையிலே அழைத்து அவரை கௌரவப்படுத்துவது என்பது ராஜஸ்தான் அசோசியேஷனுடைய பெருமைக்குரிய செயல் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். உலகத்திற்கு மானுட தத்துவத்தை எடுத்து வைத்ததான படைப்பாக அறியப்படுவது திருமந்திரம். 4000 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய அற்புதமான கலாச்சாரத்தையும் மொழியின் பின்புலத்தையும் கொண்ட இந்த தமிழ் மண்ணிலே தோன்றிய படைப்புகள் ஏராளம். திருமந்திரத்தின் உட்பொருளை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. திருமந்திரத்திற்கு ஆக சிறந்த விதத்திலே விளக்கத்தை தந்தவர்கள் பலரில் வெகு சிலரே அந்த தத்துவத்தின் விசாரத்தை அறிந்தவர்களாக இருக்க முடியும். ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, கல்லூரிகளினுடைய அருமையான பணிகளின் மீது நாட்டம் கொண்டவராக, மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தனது பணியை தொடர்ந்து ஆற்றினாலும் அதை கடந்த ஒரு ஆன்ம திருப்தி இந்த மண்ணை சார்ந்த விஷயங்களில் எனக்கு இருக்கிறது என்று பதிவு செய்தார். திருமந்திரத்தின் உட்பொருளை அறிந்தவர்களை பற்றி எடுத்துக் கூறுகையிலே அதன் ஆழத்திலே பயணப்பட்டு திருமந்திரத்தை போன்ற ஒரு படைப்பு உலகத்தில் எழுந்துவிட முடியாது என்று கருத்து சொன்னவர்கள் மத்தியிலே திருமந்திர உட்பொருளை எடுத்து தந்தவராக தமிழை போன்றது ஒரு அற்புதமான மொழி இனி வந்துவிட முடியாது என்று கருத்துக்கள் உண்டு. அந்த தமிழிலே என்ன படைத்து விட்டான் என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது கம்பனை பற்றி ஒரு பாடல் நான் செல்லும் இடங்களில் எல்லாம் பதிவு செய்வதுண்டு. மால் கடிந்த தவ முனி வான்மீகி என்பான் வனத்திலேயே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து உள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமொழிக்கும் பலவின்கனி உலகிற்கின்றான் மேற்படிந்த பிசனகச்சி நெல்லக்கீரி மெதுவாக சுளை எடுத்து தேன் பார்த்து நூல் கடிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோச்சரம் என்ற பாடல். இந்த பாடலின் மூலம் கம்பன் மீது எழுப்பப்பட்ட கணைகள் அனைத்தையுமே தகர்த்து எறிந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தமிழ் கடலான கம்பனின் அனைத்து பாடல்களிலும் உள்நுழைந்து ஆழங்கால் பட்டு கம்பனின் தமிழை உலகுக்கு கொண்டு சேர்த்த ஆழ்வார்களின் அற்புதமான தமிழிலே தமிழின் சிறப்பை எம்பெருமானின் மீது பதிவு செய்த உன்னதமான படைப்புகள் என்று சொன்னால் ஆழ்வார்களின் படைப்பான 4000 பெரிய பிரபந்தத்திற்குத்தான் முதலில் அந்த படைப்புகளை அனைத்தையும் எடுத்து வந்து தமிழ் மக்களுக்கு தந்து இப்படி ஆன்மீக பயணம் ஒரு பக்கம் என்றால்
இன்னொரு பக்கத்திலே அவருக்கான இலக்கிய தேடல், சங்க தமிழ் பாடல்களில் எழுந்திருக்கக்கூடிய அனைத்து கோப்புகளையும் அனைத்து விதமான கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அழகாற்பட்டு தமிழ் உலகத்திற்கு தந்த இத்தனை பெருமைகளை உடைய சுதா சேஷன் ராஜஸ்தான் அசோசியேஷன் வழங்கக்கூடிய விருதாம் அசோசியேஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டது. அதே போல நான் மதுரையில் பல்லாண்டு காலம் நீதிபதியாக இருந்த போதிலும் திரு ராஜா அவர்களை அதிக அளவிலே அறிந்திருக்க முடியாத போயிற்று. அது எனது துரதிர்ஷ்டம். நெல்சன் மண்டேலாவும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நாட்டினுடைய வளத்தை பற்றி, சிறப்பை பற்றி, அந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டின் சிறைச்சாலைகளை சென்று பாருங்கள் என்று பதிவு செய்கிறார்கள். அந்த கருத்தை ஆழ உடால்பட்ட விதத்திலே பதிவு செய்தவர் நெல்சன் மண்டேலா. அவருடைய பெயரால் நெல்சன் மண்டேலா விதிகள் என்ற விதிகளே இருக்கின்றன. அந்த விதிகள் சொல்லும் சிறைச்சாலையை சீரமைக்காத ஒரு சமூகமாகவே இருந்து விட முடியாது. சிறைச்சாலைகள் நடத்தப்படக்கூடிய விதம், அதில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளினுடைய வாழ்க்கை, அவை மேம்படுத்தப்பட வேண்டிய விதம் எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான விதிகள் வகுக்கப்பட்டு அந்த விதிகள் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்று விரும்பப்பட்டது. சிறைச்சாலை சீரமைக்கப்பட்டால் ஒரு சமூகத்தின் அற்புதமான வாழ்க்கைக்கான பாதை திறக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணி, குற்றங்களின் மூலம் தண்டனையை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறை வாசிகளினுடைய குடும்பங்கள் சார்ந்த வாழ்க்கையை உணர்ந்து ஒரு தாய் மனநிலையோடு அந்த குழந்தைகளை பற்றி யோசித்து தனக்கு உடலால் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் உள்ளத்தால் இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் ஆக சிறந்த மனிதனாக நான் இருக்கிறேன் என்று இந்த சமூகத்திலே பதிவு செய்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மண் சொன்னது, சிறப்பில் சிறடும் உறுப்பில் பிண்டமும் கூறும் குருடும் மோமும் செவிடும் மாறும் மருளும் உடற்பட வாழ்வதற்கு எங்கே எச்சம் எல்லாம் முன்னம் அறிந்தோர் கூறினதெல்லாம் அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆற்றாமை போற்றாமையே என்று 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பாடல் சொன்னது. அதன் பொருள், உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒன்று போன்றவர்கள் அல்ல. உறுப்பிலே, உருவத்திலே, நிறத்திலே, குணத்திலே அவர்கள் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களை பற்றியெல்லாம் நீ தனித்து பார்க்காமல் ஒரு எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் உன்னை போன்ற உயிர்கள் என்பதை உணர்ந்து அறத்தாலும் பொருளாலும் அவர்களை நீ கௌரவப்படுத்தினால் இன்பம் தானாக வந்து சேரும். அந்த இன்பம் உன்னை வீடுகளை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொன்ன அந்த பாடலை உருவாக்கியதாரோ என்னவோ, தன்னை போன்ற மானுடத்தை நேசித்து அந்த குழந்தைகளுக்கான வாழ்க்கையை சிறப்பித்து இன்றும் அதற்காக பணியாற்றக்கூடிய திரு K.R. ராஜா அவர்களை ராஜஸ்தான் அசோசியேஷன் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகத்தின் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை வழிநடத்துகிறார்கள். வாழ்க்கை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் துவங்கலாம், வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் பயணப்படலாம். தோன்றுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் அனைத்து விதமான வசதிகளை தேடலாம். அந்த வாழ்க்கை உங்களை உயர்த்தி செல்லும் பதவிகளால், பணத்தால், உங்களுடைய கௌரவத்தால், அனைத்தாலும் உங்களை உயர்த்தி செல்லும். அனைத்தும் ஒரு நேரத்திலே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடியவை அனைத்தும் விலகிய பின்னால் உங்களுடைய நிலைமை இதுதான் என்பதை இன்றே உணர்ந்து பாருங்கள் என்று தங்கள் செயல்களின் மூலம், தங்களுடைய வார்த்தைகளின் மூலம், தங்களின் பேச்சுக்களின் மூலம், தங்களுடைய வாழ்க்கை நடந்து செலுத்தக்கூடிய விதத்தின் மூலம் நமக்கு எடுத்து தந்து இந்த மண்ணை, மொழியை, இந்த நாட்டை, இந்த நாட்டின் உன்னதத்தை தங்களுக்கான பணிகளின் மூலம் சிறப்பித்திருக்கக்கூடிய அற்புதமான விருது பெற்ற அனைவரையும் நான் வணங்கி போற்றுகிறேன். அவர்களை கௌரவிப்பதன் மூலமாக ராஜஸ்தான் அசோசியேஷன் தன்னை சிறப்பிப்பதோடு மட்டுமல்லாமல்
இப்படிப்பட்ட பணிகள் சிறக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இந்த மண்ணில் பதிவு செய்கிறது. I wish Rajasthan Association to excel for the years to come. Thank you very much for this wonderful opportunity.